Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 6th standard computer science motherboard and ports. அப்படிங்கிற லெசனை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அது ரிலேட்டடாக உள்ளது வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம். மதர் போர்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். மதர் போர்டு அப்படிங்கிற வந்து ஒரு சீட் அப்படின்னு சொல்லுவோம், பிளாஸ்டிக் சீட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய ஹோல் சர்க்கியூட் கனெக்டட் வேறு நிறைய காம்பவுண்ட்ஸ் அதில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து மதர் போர்டு அப்படின்னு பேர். மதரோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மதர் போர்ட்னா என்னென்னு பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் மதர் போர்ட்னா என்னென்னு பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் மதர் போர்ட்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம். போர்ட்ஸ், a port is a physical docking point using the which an external device can be connected to the computer, can also be programmatic docking point through which information flows from a program to computer to over the internet. போர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் டாக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ப்ரோக்ராமேட்டிக் டாக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போர்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். A port has the following characteristics. External devices are connected to a computer using the cables and ports. அந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணி அந்த போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ஸ் ஆர் ஸ்லாட்ஸ் த மதர் போர்டு into which the cable external device is plugged in. என்ன பண்ணிக்கலாம், அந்த போர்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க மதர் போர்டில். அதை வந்து கேபிளை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் டிவைஸ் என்ன பண்ணிக்கலாம், ப்ளக்டை வந்து உள்ளே இன்புட்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஏதாவது கொடுக்கலாம், அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அட்டாச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஏ போர்ட்ஸு, மவுஸு, கீபோர்டு, மானிட்டர், மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவைஸை வந்து அட்டாச் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட் இருக்குது, பேரலல் போர்ட் இருக்குது, PS2 போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் USB போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து VGA போர்ட் இருக்குது, பவர் கனெக்டர் இருக்குது, ஃபயர்வேர் போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து மோடம் போர்ட்டு, ஈத்தர்நெட் போர்ட்டு, கேம் போர்ட்டு, டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸ் DVI போர்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஷாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே அந்த போர்ட்டில் வந்து இருக்குது. இல்லை அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் போர்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து சீரியல் போர்ட்டு யூஸ்டு ஃபார் எக்ஸ்டர்னல் மோடம் அண்டு ஓல்டர் கம்ப்யூட்டர் மவுஸ். அதில் வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்னா சீரியல் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. 9 பின் உள்ள ஒரு வெர்ஷன் இருக்குது, 25 பின் மாடல் இருக்குது. 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து 25 பின் மாடலும், ஒன்று வந்து 9 பின் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா ட்ராவல்ஸ் இன் அட் 115 கிலோ பிட்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு வந்து 115 கிலோ பிட்ஸ் டேட்டா வந்து என்ன பண்ணணும்னா டேட்டா ட்ராவல் ஆகும். ஓகேங்களா. 9 பின் உள்ள மாடல் இருக்குது ஒன்று, இன்னொன்று வந்து 25 பின் மாடல் ஒன்று இருக்குது. அதில் வந்து பேரலல் போர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்கேனர் இருக்குது அண்ட் பிரிண்டர்ஸ் இருக்குது. பேரலல் போர்ட்டில் வந்து USB யூஸ்டு ஃபார் ஸ்கேனர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். அதில் வந்து ஸ்கேனர் இருக்கும், ஒன்று வந்து பிரிண்டர்ஸ் இருக்கும். ஆல்சோ கால்டு பிரிண்டட் போர்ட். இது வந்து என்ன சொல்லுவோம்னா பிரிண்டர் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 25 பின் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ நவுன் அஸ் IEEE அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1284 அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளைண்ட் சென்ட்ரானிக்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரென்ட்ரானிக்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து IEEE அப்படின்னு சொல்லுவோம். 1284 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து PS2 போர்ட் யூஸ்டு ஃபார் ஓல்டு கம்ப்யூட்டர் கீபோர்ட் அண்ட் மவுஸ். இது என்ன சொல்லுவோம்னா PS2 போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பழைய கம்ப்யூட்டர் மவுஸ் எல்லாம் அந்த போர்ட் இருக்கும். ஆல்சோ கால்டு தான் மவுஸ் போர்ட். இது வந்து என்ன சொல்லணும், பேர் என்ன சொல்லுவோம்னா மவுஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். Mouse of the old computer provides 2 PS2 port each for mouse and keyboard. அதில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து PS2 போர்ட் இருக்கும். அதில் நிறைய மவுஸ் கீபோர்டு மூலியமாக இருக்கும். ஆல்சோ நவுன் அஸ் த IEEE 1284 கம்ப்ளைண்ட் சென்ட்ரானிக் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்னா IEEE போர்ட் 1284 கம்ப்ளைண்ட் போர்ட் இருக்கும். வந்து சென்ட்ரானிக் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து USB போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் can connect all kinds of external USB devices such as the external hard disk, printer, scanner, மவுஸ், கீபோர்டு எக்ஸெட்ரா. இதில் வந்து ஆல் எக்ஸ்டர்னல் டிவைஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டு, மவுஸு, ஹார்ட் டிஸ்க்கு, ஸ்கேனரு, பிரிண்டரு,
இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1997. அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரொவைட் 2 யூஎஸ்பி போர்ட் ஆஸ் மினிமம். நிறைய கம்ப்யூட்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் வச்சுருப்பாங்க. மினிமம் 2 யூஎஸ்பி போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா ட்ராவல் அட் 12 மெகாபிட்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு வந்து 12 மெகாபிட்ஸ் டேட்டா வந்து என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகும். யூஎஸ்பி கம்ப்ளைண்ட் டிவைஸ் கேன் கெட் பவர் ஃப்ரம் யூஎஸ்பி போர்ட். யூஎஸ்பி கம்ப்ளைண்ட் டிவைஸ் என்ன இருக்குன்னா பவர் என்ன பண்ணிங்க எடுத்துக்கும். அது வந்து யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு விஜிஏ போர்ட். அந்த விஜிஏ போர்ட் அப்படிங்கிறது வந்து கனெக்ட்ஸ் மானிட்டர் டு த கம்ப்யூட்டர்ஸ் வீடியோ கார்டு. அது வந்து மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து விஜிஏ போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேஸ் 15 ஹோல்ஸ். அதில் வந்து 15 ஹோல்ஸ் இருக்கும் அந்த விஜிஏ போர்ட் அப்படிங்கிறது வந்து. சிமிலர் டு எ சீரியல் போர்ட் கனெக்டர் பட் எ சீரியல் போர்ட் கனெக்டர் ஹேஸ் பின்ஸ். இட் ஹேஸ் ஹோல்ஸ். அதில் வந்து 15 ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து சீரியல் போர்ட் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சீரியல் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் பின்ஸ் இருக்கும். அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பவர் கனெக்டர். பவர் கனெக்டர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு போர்ட்டு. 3 ப்ளக் அப்படின்னு சொல்லுவோம். 3 ப்ளக் 3 ப்ளக்கு பாயிண்ட் இன்செர்ட் பண்ணுற மாதிரி அதில் வந்து போர்ட் இருக்கும். கனெக்டட் டு த கம்ப்யூட்டர்ஸ் பவர் கேபிள் தட் ஃப்ளக்ஸ் இன்டு எ பவர் பார் ஆர் வால் சாக்கெட். அதில் வந்து 3 ப்ளக்டு பின் அப்படின்னு 3 ப்ளக்டு ப்ளக் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து 3 பின்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பவர் கேபிள் கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் கேபிள் இருக்கும். அதில் ப்ளக்கு பவர் என்ன பண்ணணும் பவர் பார் இருக்கும். அதில் வந்து வால் சாக்கெட் இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வேர் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அட் வெரி ஃபாஸ்ட் ஸ்பீடு. அது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்பீடாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். கனெக்ட் camcorders and video equipments to the computer. Data travels at 400 to 800 megabits per second. Invented by Apple. 3 variants: 4-pin fireware 400 connector, 6-pin fireware 400 connector and 9-pin fireware 800 connector. இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபயர்வேர் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 6-pin கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். 4-pin கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. IEEE 1394 AKA ஃபயர்வேர் அப்படின்னு சொல்லுவோம். 1 link அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேட்டா வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய வந்து வீடியோ எக்யூப்மெண்ட் கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 400 to 800 மெகாபிட்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து டேட்டா ட்ராவல் ஆகும். அது என்ன கம்பெனி இன்வென்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இன்வென்ட் பண்ணிச்சு. 4-pin ஃபயர்வேர் இருக்குது, 400 கனெக்டர் இருக்கும். அதில் வந்து 6-pin ஃபயர்வேர் இருக்கும், அது 400 கனெக்டர் இருக்கும். 9-pin ஃபயர்வேர் இருக்கும், அதில் 800 கனெக்டர் இருக்கும். அதுக்கடுத்து வந்து மோடம் போர்ட். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா மோடம் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலேட்டர் அண்ட் டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்ட் பிசிஎஸ் மோடம் டு த டெலிஃபோன் நெட்வொர்க். அது வந்து ஒரு பிசிஎஸ் அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மோடம். அந்த டெலிஃபோன் நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் டு எ நெட்வொர்க் அண்ட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். அது வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்ட் நெட்வொர்க் கேபிள் டு எ கம்ப்யூட்டர். அந்த நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணி அந்த கேபிள் வந்து கம்ப்யூட்டர் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் போர்ட் ரீசைட்ஸ் ஆன் த ஈத்தர்நெட் கார்டு. அந்த போர்ட்டை வந்து ரீசைட்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஈத்தர்நெட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா ட்ராவல்ஸ் அட் 10 megabits to 1000 megabits per second depending upon the network bandwidth. அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் 10 megabitsல வந்து 1000 megabits வந்து ஒரு செகண்டுக்கு வந்து டேட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம் நெட்வொர்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், பேண்ட்வித்தில் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கேம் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 15-pin கேம் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்டட் ஏ ஜாய்ஸ்டிக் டு ஏ பிசி. அந்த பிசி அப்படிங்கிற பர்சனல் கம்ப்யூட்டர். அந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து ஜாய்ஸ்டிக்கை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. அது வந்து 15 போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நவ் ரீப்ளேஸ்டு பை யூஎஸ்பி. அந்த 15 போர்ட்டை தான் இப்போ கனெக்ட் பண்ண ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து யூஎஸ்பியாக கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து. டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸ் டிவிஐ போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து டிவிஐ போர்ட்டுன்னு சொல்லுவோம். டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். கனெக்ட் ஃப்ளாட் பேனல் எல்சிடி மானிட்டர் டு த கம்ப்யூட்டர் ஹை எண்ட் வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு. அது வந்து கனெக்ட் பண்ண ஃப்ளாட் பேனல்னு ஸோ அது ஒரு ஃப்ளாட் பேனலாக இருக்கும். அந்த எல்சிடி மானிட்டர் வந்து லிக்யூடு கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மானிட்டரில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து ஹை வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி பாப்புலர் அமாங் த வீடியோ கார்டு மேனுஃபேக்சர். ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான வீடியோ கார்டு மேனுஃபேக்சர் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க.
இது வந்து சாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்ட் மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் டு சவுண்ட் கார்டு ஆஃப் த கம்ப்யூட்டர். இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா சாக்கெட்ஸ் வந்து வீடியோ கார்டு, ஸ்பீக்கரு, இது என்ன பண்ணிக்கலாம், அந்த மைக்ரோஃபோன் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லெசனில் நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன எழுதுறீங்க, ஹோம்ஒர்க் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் மதர் போர்ட் அண்ட் போர்ட்ஸ் அப்படிங்கிற லெசனை பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறீங்க. இதில் ஹோம்ஒர்க்காக நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு வந்து இதில் வீடியோ கீழே வந்து ஒரு PDF ஃபைல் வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அந்த மெட்டீரியலில் வந்து செகண்ட் லெசனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதர் போர்ட் அண்ட் இட்ஸ் போர்ட்ஸ்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் அடுத்து 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். அந்த 2 மார்க் கொஸ்டினை பார்த்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணீங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.